அம்மா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டாங்க வீட்டில். ஸோ அதுக்கு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு வந்திருந்தோம். ஒரு 4 நாள் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சுகர்லாம் இருக்கிறதுனால செக் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு திங்கக்கிழமை அதுமா ஆப்ரேஷன் முடித்தாங்க. அது எலும்பு ப்ரோக்கனில் பிளேட் வச்சு ஆப்ரேஷன் முடித்த கையோட 500 பில்லிங்க்கு ஷிஃப்ட் பண்ணாங்க அம்மாவை. அந்த 500 பில்லிங்கில் வந்து எலி தொல்லை கொஞ்சம் இருந்தது. நாங்கள் அடுத்த நாளே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், எலி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள், அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணுங்கன்னு சொன்னோம். அவங்க அதை பெருசாக கேர் எடுத்துக்கல. இப்போ இன்றைக்கி காலையில் ஒரு 5 மணி இருக்கும், நான் எந்திரிச்சு வெளியில் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன், திருப்பி ரிட்டன் போகிறப்ப அம்மா காலை வந்து எலி கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நான் போனோடனே எலி போயிடுச்சு. போனதுக்கப்புறம் பார்க்குறேன் பாதி விரல் இல்லை அம்மாட்ட, கட்டை விரலில் பாதி விரலை சாப்பிட்ருச்சு எலி. அவங்களுக்கு சுகர் இருக்கிறதுனால அதை அவங்களால உணர முடியல. அதனால் அவங்களுக்கு பெயின் கில்லர் டேப்லெட் கொடுக்குறாங்க. அதனால் நைட்டில் வலி இருக்கிறதுனால தூங்க மாட்டுறாங்க, லேட் நைட்டு தான் தூங்குறாங்க. காலையில் பார்க்குறேன் இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் சொல்ல போகிறாங்க, சரியான ஒரு நடவடிக்கை எடுத்து இன்னமேல் நடக்காத மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நடந்ததுக்கு அவங்க என்ன சொல்யூஷன் சொல்கிறாங்க, எங்களுக்கு சரியான ஒரு தீர்ப்பை கொடுக்கணும், அவ்வளோதான். புகார் வந்து அவங்கள்ட்ட டாக்டர்கிட்ட சொன்னதோடு சரி, இதுக்கப்புறம் இன்னும் புகார் கொடுக்கல. புகார் கொடுக்கணுங்கிற மைண்ட். இப்போ அம்மா எப்படி ஐசியூக்கு இப்போ சிட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட இது என்னன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் புகார் கொடுக்கலான்னு இருக்கேன். டெயின் வந்து நாங்கள் சரி பண்ணி கொடுத்துட்றோன்னு சொல்லியிருக்காங்க. வார்டு ஃபுல்லாகவே எலிகள் தொல்லை இருக்குது, அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. இன்றைக்கி காலையில் போய் டாக்டர் வந்தப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, வார்டு ஃபுல்லாகவே இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டோம், நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் எலி இருக்குது, அதேமாதிரி டோர் திறந்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுவும் ஏன்னா டோர் திறந்தால் எப்படி இருந்தாலும் எலி உள்ளே வந்துடுது. நைட்டில் டோரை திறந்துடுறாங்க, அது ஒன்றும் பண்ண முடியல, நம்ம எதுவும் பார்க்க முடியல. எலியை நம்ம எலியை இங்கே ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தோம், இப்போ இன்னொரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே இதுக்கு சரியான ஒரு பதில் கொடுக்கணும். மகாத்மா காந்தி மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட சிகிச்சையில் இருக்காங்க. ஆமாம், வார்டு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குன்னு இல்லை மேலே இல்லை. இப்போ அந்த 500 வார்ட்ஸில் இருக்குது. இப்போ மற்ற இடத்துல எப்படின்னு நாங்கள் போகல, அந்த வார்டுக்கு நம்ம பார்க்கல. இந்த 500 வார்டில் எலி ஃபுல்லாகவே இருக்குது. அது உள்ளே நார்மலாகவே வந்துட்டு போகுது உள்ள. அதனால் கொஞ்சம் இதை சரியான துரிதமாக நடவடிக்கை எடுத்து சரி பண்ணணும், இதை கேட்டுக்கிறோம். இப்போ அம்மாவுக்கு அவங்க என்ன சொல்யூஷன் சொல்கிறாங்க, இதுக்கு டீன் சொல்லியிருக்காரு சரி பண்ணி கொடுத்துறோம். நாங்கள் இதில் எல்லாமே ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே ரொம்ப இதாக வீக்காக இருக்காங்க. இப்போ அதுக்கு மேலே இப்போ சுகர் இருக்கிறதுனால இப்போ பாதி விரல் இல்லை. இப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன சொல்லுவாங்க, சரியான நடவடிக்கை எடுத்து கொடுங்க. இப்போ ஐசியூக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே இருந்தால் கம்ஃபர்டபுளா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி டீன் சார் சொல்லியிருக்காரு.